சுத்தி முத்தி எதையுமே பார்க்காதீங்க. எந்த இதுக்குமே காது குடுக்காதீங்க. இன்னொன்னு ஒன்ஸ் ஒரு இது வந்துட்டு நமக்கு ஒண்ணு புடிக்கலன்னா, ஸோ கம்ப்ளீட்டா அவங்க சம்மந்தப்பட்டது எதையுமே வச்சுக்காதீங்க. ஸோ யாரையுமே வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாரி போணும். அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ அத அத பத்தியோ, அந்த விஷயத்த பத்தியோ எதுவுமே நமக்கு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்பதான் நம்ம ட்ராக் கரெக்ட்டா போகும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் திரும்பி பார்க்காதீங்க. எதையுமே நம்ம வந்த வழியில வரம்போது, ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம கரெக்ட்டா தான் போறோமா? இல்ல அ அ அவங்க இப்படி பண்றாங்க. ஸோ அவங்க வழியில போய் பார்க்கலாமா? அந்த மாரியே வேண்டாம். நமக்குன்னு ஒரு வே இருக்கும். நமக்குன்னு ஒரு வழி இருக்கும். நமக்குன்னு ஒரு இது எய்ம் வச்சிருப்போம். ஸோ அந்த ட்ராக்ல பெர்ஃபெக்ட்டா போங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தோட. அவர கால மட்டும் புடிச்சுக்கோங்க. நான் சொல்ற ஒரே அட்வைஸ் அதுதான். என்ன நடந்தாலும், யாரு என்ன உங்களுக்கு அநியாயம் பண்ணாலுமே, கண்டிப்பா செம்மையா அவர்கிட்ட விட்டுருங்க. அதே மாதிரி வேற யாருகிட்டயுமே ஷேர்